திருக்குரானை பாமர மக்கள் முதற்கொண்டு அதுல இறைவன் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்கள் உணர வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தஃபீமுல் குரான் மௌதூதியுடைய பங்களிப்பு அப்படின்றது வெறும் அரபு நாடுகள் மட்டும் இல்லாம பல்வேறு முஸ்லீம் அல்லாத நாடுகள்லையும் அவருடைய பங்களிப்பு அப்படின்றது அதிகமாகவே இருந்தது. மதீனா நகரத்துல இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ஒரு விரிவான திட்டத்தையும் அதை எக்ஸிகியூஷன் பண்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று அரசியல், பொருளாதாரம், சமூக வாழ்வு, நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லயுமே இஸ்லாம் எப்படி இருக்குது, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயம் கிடையாது, இறைவன் விரும்பக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த சட்டத்திட்டங்கள் தான் இறைவனும் விரும்பக்கூடியதாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு SAO தமிழ்நாடு சார்பாக அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் மௌதூதி ரஹ்மத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்காஸ்ட்ல இருக்கோம். இந்த பாட்காஸ்ட்ல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா SAO உடைய மாநில தலைவர் சகோதரர் முகமது யஹ்யா பாஸ் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பாய். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிருபையா நல்லா இருக்கேன். இப்போ நம்ம அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் மௌதூதி ரஹ்மத்துல்லா அவங்கள இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிமுகம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதாவது மௌதூதி ரஹ்மத்துல்லாஹ் அறிமுகம் லைக் பிறப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மௌதூதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை குறித்து சொல்லணும் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் நம்ம மௌலானா மௌதூதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம். அவருடைய முழு நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அபுல் அஹ்லா மௌதூதி அப்படின்றதான் அவருடைய முழு நேமாக இருக்குது. மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே 1903 இந்த இந்திய தேசத்தை பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி பாகிஸ்தானுக்கு தன்னுடைய இருப்பை அமைத்துக் கொள்றாரு. மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு இஸ்லாமிய அறிஞராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு தத்துவ ஞானியாக இருக்கிறாரு, பத்திரிகையாளராக இருந்திருக்கிறாரு. இது போன்ற இஸ்லாமிய கொள்கைகளை எடுத்து சொல்லக்கூடிய, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை விளக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞராக அவர் இருந்திருக்கிறாரு. இன்னும் இஸ்லாமிய இயக்கத்திற்கு பங்காற்றும் விதமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1941 ஜமாத்தே இஸ்லாமி அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பேரியக்கத்தை நிறுவுறாரு. ஸோ இந்த ஜமாத்தே இஸ்லாமி இந்த பேரியக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஏசியாலேயே ஒரு ஒன் ஆஃப் த பிரபலமான ஒரு இஸ்லாமிய இயக்கமாக இருக்குது. இன்னும் அவர் இஸ்லாம், குர்ஆன், அப்புறம் ஹதீஸ் இது போன்ற சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே கற்றறிந்தவர். நம்ம சொல்றோம்ல மௌலவி இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அது போல ஹஜ்ரத் அப்படின்ற நம்மளோட நடைமுறையில எப்படி சொல்றோமோ அது போல அவரும் இந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே கற்றறிந்த ஒரு மௌலவியாக, மௌலானாவாக இருக்கின்றாரு. ஸோ வெறும் கற்றறிந்தவராக மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்திற்குள்ள இந்த இஸ்லாமிய குரானிய சிந்தனையை செலுத்தணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இஸ்லாம் ஒரு ஒரு சம்பிரதாய ஒரு பணிகளை வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லை. இது நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய நடைமுறையில இருக்கக்கூடிய அரசியல், பொருளாதாரம், சமூக வாழ்வு, நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே இஸ்லாம் எப்படி இருக்குது, இறைவன் எது எதெல்லாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில அமைத்து கொள்ளணும் அப்படின்ற, அதாவது மதம் மார்க்கம் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ மார்க்கம் அப்படின்னாலே ஒரு வழிமுறை கோட்பாடு, அதாவது நெறிமுறை கோட்பாடுன்ற மாதிரி ஒரு வழிமுறை காட்டக்கூடிய ஒரு இது. அந்த மார்க்கம் அப்படின்ற அந்த சொல்லாக்கத்துக்கு ஒரு உரிய மீனிங் போல இந்த இஸ்லாத்துக்கு உரிய சிறப்புகை எளிய மக்களுக்கு புரியும் விதமாக அதனுடைய கருத்துக்களை தெளிய வைத்திருக்கின்றாரு. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா திருக்குரானை பாமர மக்கள் முதற்கொண்டு அதுல இறைவன் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்கள் உணர வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தஃபீமுல் குர்ஆன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன் குர்ஆனுடைய விரிவுரையை அவர் கொடுத்திருக்காரு. இவருடைய தஃபீமுல் குர்ஆனை
பல்வேறு மொழிகள்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணி வெளியும் விட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவருடைய பணிகளை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மக்களுடைய அன்றாட வாழ்வுல மற்ற இசங்களுடைய சிந்தனைகள் வந்து எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்ததோ, கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களாக இருக்கட்டும், மற்ற முதலாளித்துவ சித்தாந்தங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே மக்களுடைய வாழ்க்கையில எப்படி அவங்களால ஃபாலோ பண்ணப்பட்டு அவர்களுடைய இஸ்லாமிய கொள்கைக்கு மாறுபட்டதாக இருக்குதோ அதை எல்லாமே அவர் எதிர்த்து ஒரு இஸ்லாமிய கொள்கை என்பது இதுதான், இறைவன் வகுத்த ஒரு சட்டத்திட்டங்கள் அடிப்படையில இருக்கணும். அதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இஸ்லாம் என்பது வந்து வெறும் மரபுகள் சடங்கு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணக்கூடியது கிடையாது. இது வந்து ஒரு மார்க்கம் நெறிமுறை, அதாவது வாழ்க்கையை வந்து எப்படி வாழ வேண்டும், எந்தெந்த வகையில எப்படி அதை கட்டமைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஒரு பாமர மக்களுக்கும் புரியும் விதமான ஒரு சட்டத்திட்டங்களை ஒரு தொகுப்பாய்வை கொடுத்தவர் தான் மௌலானா மௌதூதி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். பிறப்பை குறித்து எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்ல முடியும், சூப்பராக சொன்னீங்க. இப்போ அதனை தொடர்ந்து அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மௌதூதி ரஹ்மத்துல்லாஹ் வந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லிம் உம்மத்திற்கும் அவங்க பங்களிப்பு செஞ்சிருப்பாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இமாம் அவர்களுடைய பங்களிப்பு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லீம் உம்மத்திற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்ட்ரோடக்ஷன்லேயே. அதாவது இமாம் அவர்களுடைய மிக முக்கியமான பங்களிப்பு, அதாவது இந்த இஸ்லாமிய வாழ்வு என்பது, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது வந்து வெறும் சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. இந்த சடங்கு சம்பிரதாயம் கிடையாது அப்படின்றது எதற்காக அப்படி உடைச்சு பேசுறாரு அப்படின்னா, இஸ்லாம் வந்து வெறும் இறைவனை வழிபடுவது மட்டுமல்ல, அதாவது அவன் தனி மனித ஒழுக்கங்களை பற்றி பேசுது, சமூக அக்கறைகளை பற்றி பேசுது, பொருளாதாரத்தை பற்றி பேசுது, அரசியலை குறித்து பேசுது. இது போன்ற இஸ்லாமிய கருத்துக்களை வந்து பரவலாக்கம் செய்வதற்கான பணிகளை வந்து மௌதூதி அவர்கள் வந்து எடுத்து செஞ்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து இந்த பாமர மக்களும் வந்து இந்த இஸ்லாமிய கருத்துக்களை வந்து விரிவாக அவர்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகவே தஃபீமுல் குரான் அப்படின்ற குரானை விரிவாக்கம் செய்யக்கூடிய விரிவுரையாக இருக்கக்கூடிய பதிவுகளை வந்து அவர் வெளியிட்டதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. முஸ்லீம் உம்மத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரான் இது மட்டும் இல்லாம தொடர்ந்து எழுவீர் எச்சரிக்கை செய்வீர் அப்படின்ற அடிப்படையில மனிதனை இறைவன் படைத்திருக்கதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பலகீனமான சூழல்ல தான் அல்லாஹ் வந்து படைத்திருக்கின்றான். அவனை மீண்டும் மீண்டும் நினைவூட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து மனிதனுக்கு வந்து இருக்கின்றது. நபிமார்களையே வந்து அல்லாஹ் அனுப்பும்போது என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தான் நான் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அந்த ஒரு சூழல் வந்து இந்த பலகீனமான மனிதனுக்கு எப்பவுமே தேவைப்படும் அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயங்களை அறிந்து கொண்ட இமாம் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1941 இஸ்லாமிய இயக்கமாக ஜமாத்தே இஸ்லாமிய வந்து நிறுவுறாரு. இதுல இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்பினர்களை வந்து இந்த இஸ்லாமிய அச்சில் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன் சொல்லக்கூடிய தார்மீக கருத்தை அவர்களுக்கு புரிய வைத்து இந்த இஸ்லாமிய பணிகளை வந்து பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில இஸ்லாமிய இயக்கத்தை நிறுவுறாரு. முன்னாடியே சொன்னது போல இது தெற்காசியாவில் வந்து மிக முக்கியமான பிரபலமான ஒரு இஸ்லாமிய இயக்கமாக இருந்து இதனுடைய பணிகள் வந்து உலக அளவுல இன்று வரையும் ஜமாத்தே இஸ்லாமி என்ற பேர்ல வந்து பல்வேறு அமைப்புகள் வந்து பல்வேறு நாடுகள்ல வந்து இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா நவீன காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம். அந்த ஃபேஸ் பண்ற காலகட்டத்துல மௌதூதி வந்து எப்படி வந்து இஸ்லாம் வந்து முன் வச்சாங்க? இமாம் அவர்கள் வந்து முன் வச்ச செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனித வாழ்வுல வந்து தொடர்புடைய எல்லா இடங்கள்லையுமே வந்து இஸ்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றதான் அவர் வைத்த முன்னுதாரணமான கருத்து. அதுதான் இறைவன் சொல்லக்கூடிய கருத்தும். அதை தான் வந்து மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து அவர் முன் வச்சாரு. இதுதான் வந்து ரொம்பவும் அடிப்படையான விஷயங்கள். அப்பொழுது இந்த நவீன காலத்துல அவர் வைக்கும்போது இருந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கம்யூனிசங்கள் முதலாளித்துவ சிந்தனைகள்லாம் வந்து தலை தூக்கி இருந்த காலகட்டமாக இருந்துச்சு. இதுல வந்து முஸ்லிம் இளைஞர்களுமே வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த சமயத்துல மௌலானா மௌதூதி என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள், அதாவது தெய்வீகம் சொல்லக்கூடிய, அதாவது இறைவனால படைக்கப்பட்ட ஒரு வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை, இதுதான் வந்து நிரந்தரமான கருத்து, இறைவனிடமிருந்து வந்த கருத்துன்னு சொல்லி அந்த இஸ்லாமிய கொள்கையை வந்து எடுத்துரைக்கிறாரு. மேலும் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்றது தான் வந்து
ஒரு நிரந்தர சொல்யூஷனா வந்து இருக்கும், தீர்வு அளிக்கக்கூடியதாக வந்து இருக்கும். இன்னொன்று வந்து இறைவன் விரும்பக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரான் சொல்லக்கூடிய இந்த சட்டத்திட்டங்கள் தான் இறைவனும் விரும்பக்கூடியதாக இருக்குது. இதுதான் வந்து இதுல தான் வெற்றியும் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை இஸ்லாமிய சித்தாந்தத்தை வந்து மாணவ இளைஞர் மத்தியில வந்து எடுத்துரைத்தார். இன்னும் இத ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு பள்ளிவாசல்ல இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய வணக்க வழிபாடுகளை எந்த மாதிரி மாத்திருக்காரு அப்படின்னா, பள்ளியில மட்டும் வணங்காம தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே வந்து அதை அமல்களாக மாற்றுவதற்காக அவன் என்ன செய்யணுமோ அதை அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய சமூகத்தை, முஸ்லிம் சமூகத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கட்டமைக்கக்கூடிய ஒரு செயல்களைத்தான் அந்த கருத்துருவாக்கத்தை தான் வந்து மௌலானா மோதி வந்து இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரும் பணியாக வந்து செஞ்சிருக்காரு. மௌதூதினாலே எல்லாத்துக்குமே அறிஞர், இஸ்லாமிய அறிஞர் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரியும். பொதுவா முஸ்லீம்னாலே என்ன நாடு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மேக்சிமம் சவுதின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அரபு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாடுகள்ல மௌதூதியுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? மௌதூதியுடைய பங்களிப்பு அப்படின்றது வெறும் அரபு நாடுகள் மட்டும் இல்லாம பல்வேறு முஸ்லீம் அல்லாத நாடுகள்லையும் அவருடைய பங்களிப்பு அப்படின்றது வந்து அதிகமாகவே இருந்திருக்குது. குறிப்பா நீங்க சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 முக்கியமான சம்பவங்கள் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த 20ஆம் நூற்றாண்டுல 1961வது வருடத்துல அப்போது சவுதியுடைய மன்னராக இருந்த இப்னு சவுத் அப்படின்ற ஒரு மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா, மௌலானா மௌதூதியை வந்து அவரை வந்து இன்வைட் பண்றாரு. இன்வைட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, மதினால வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த மதினா நகரத்தில் வந்து ஒரு இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானு எக்ஸிக்யூஷன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மௌதூதியை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து மௌலானா மௌதூதி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு மதினா யூனிவர்சிட்டியை வந்து மதினா நகரத்தில் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விரிவான திட்டத்தையும் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று அதை சரியான முறையில் செஞ்சும் கொடுத்துருக்காரு. இது ஒன்று. இரண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ரொம்ப முஸ்லீம் உம்மத்துடைய ஒரு நெருக்கமான ஒரு மனதளவில் வந்து அவங்கள டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், எமோஷ்னல் டச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய குரான் அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய புனித இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காபாவை அல்லாஹ் சொல்கிறான், அடுத்து மதீனாவை சொல்கிறான், அதுக்கப்புறம் பலஸ்தீன பூமியை பற்றி சொல்கிறான். இதில் காபால வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள்ல ஒன்று. ஸோ இந்த புனித ஸ்தலங்களில் வந்து கிஸ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இது, அதாவது நம்ம தொழக்கூடிய அந்த கிப்லாவாக இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றி ஒரு கருப்பு ஆடைகளை வந்து போடுவாங்க. அந்த ஆடைகளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிஸ்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கிஸ்வா அப்படின்ற ஒரு ஆடைகளை வந்து நெய்யக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1963க்கு வரையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுதியும் எகிப்தும் வந்து நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கனால எகிப்துலேருந்தே நமக்கு வந்துட்டு இருந்தது. 1963ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பொறுப்பு வந்து அதாவது சவுதிக்கும் எகிப்துக்கும் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படுற காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மௌதூதிகள்கிட்ட இந்த பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க. அப்போ மௌலானா மௌதூதி அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு. ஏற்று இதை தன்னுடைய கைகளாலேயே வந்து இந்த கிஸ்வான்னு சொல்லக்கூடிய அந்த துணிகளை வந்து நெய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதில் பொறிக்கப்படக்கூடிய அரபு எழுத்துக்கள் எல்லாமே ஒரு வல்லுநர்களான அவர்கள் எல்லாருமே அழைத்து இதில் வந்து அந்த துணிகளை நெஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது பாகிஸ்தானில் அந்த அன்னைக்கு இருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிறப்பு ரயில்களை வந்து அருங்காட்சியகம் மாதிரி மக்களுக்கு எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நெய்த கிஸ்வானக்கூடிய அந்த துணிகளை எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள் கூடக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வந்து ஜமாத்தே இஸ்லாமியுடைய ஊழியர்களை வைத்து எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த இடங்களுக்கு மக்கள் பெருந்திரளாக வந்து அந்த இடத்துல வந்து நறுமணங்களை அதில் தெளிக்கிறது, பல்வேறு குரான் வசனங்களை ஓதிட்டு வருது, எப்படி காபாவுடைய இதில் வந்து குரான் வசனம் ஓதிக்கிட்டே நம்ம தவாப் செய்கிறோமோ அது போல அந்த இபாபத்தான ஒரு எமோஷ்னலான ஃபீலிங் வந்து வந்து அந்த சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இது போன்ற மிகப்பெரிய பங்களிப்புகள் எல்லாமே வந்து பங்களிப்பு என்பதை தாண்டி
மிகப்பெரிய பொறுப்புகளையும் கையில எடுத்து அதை செம்மையாக நடைமுறைப்படுத்தின ஒரு தலைவர் தான், ஒரு இஸ்லாமிய அறிஞர் தான் வந்து மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்.